திருப்பதி ஏழுமலையான் கோயில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதத்தில் மசால் வடையும் சேர்த்து வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தினந்தோறும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் வாழை இலையில் சாதம், சாம்பார், ரசம், பொரியல், சட்னி, சர்க்கரை பொங்கல் ஆகியவை பிரசாதமாக பரிமாறப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அத்துடன் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி விழா முதல் வெங்காயம், பூண்டு சேர்க்காமல் தயாரிக்கப்படும் மசால் வடைகளையும் சேர்த்து வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதற்கான சோதனையாக நேற்று 5000 பேருக்கு மசால் வடை பரிமாறப்பட்டது. தெலங்கானா மாநிலம் மேட்சல் மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் தரகரை பாஜக எம்பி கன்னத்தில் அறைந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது. மேட்சல் மாவட்டம் போச்சாரம் பகுதியில் பாஜக எம்பி ராணிப்பேட்டையில் டாடா நிறுவன ஆலைக்கு தமிழக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. ராணிப்பேட்டையில் 914 கோடி ரூபாய் செலவில் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை அமைய உள்ளது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி கார் உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 190 ஹெக்டேர் பரப்பளவில் அமையவுள்ள ஆலை மூலம் முதற்கட்டமாக 1650 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மது விற்பனை அமல்படுத்தப்பட உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதால் அனைத்து ஊழியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை பிறப்பித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது மார்ச் மாதம் முதல் QR கோட் ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கூடுதல் விலை வசூலிக்கப்படும் விவகாரத்தில் அனைத்து ஊழியர்களும் சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான FIR வெளியானது குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். முதல் தகவல் அறிக்கை கணினியில் எப்போது டைப் செய்யப்பட்டது, எந்த காவலர் உதவியோடு டைப் செய்யப்பட்டது, யார் சரிபார்த்தது, எந்த நேரத்தில் தயார் செய்யப்பட்டது என்பது குறித்து எழுத்தர் மருதுபாண்டி என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஆன்லைனில் அப்லோடு செய்ய அனுமதி கொடுத்தது யார், முதல் தகவல் அறிக்கையில் யார் கையெழுத்திட்டது, எப்போது கையெழுத்திடப்பட்டது, இதற்கான பயிற்சிகள் எடுத்துள்ளீர்களா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல் நிலைய கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. மாநில உரிமைகளை காக்க நாம் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளவர், தமிழக முதலமைச்சரின் வழியில் கேரள அரசும் UGC வரைவறிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மக்கள் ஆட்சியையும் மாநிலங்களின் கல்வி சுயாட்சியையும் சிதைக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசு எதிராக போராட வேண்டிய நேரம் இது. மாநில அரசு இதுவரை உருவாக்கி வளர்த்து வைத்துள்ள பல்கலைக்கழகங்களை UGC வாயிலாக கைப்பற்றி நமது கல்வி வளர்ச்சியை தடுக்க முயல்கிறது மத்திய அரசு. மாநில உரிமைகளை பறிக்க நினைக்கும் மோடி அரசுக்கு எதிராக ஒன்றுபடுவோம், நமது கல்வி உரிமையை நிலைநாட்டுவோம் என்று தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூலம் வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சம்பத்குமார், பாதிக்கப்பட்ட சிறுமி வாக்குமூலம் அளித்த வீடியோ வெளியானது தொடர்பாக எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை விரைந்து பெற நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டனர். மேலும் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்ய பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாருக்கு அனுமதி அளித்தும் உத்தரவிட்டனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிப்ரவரி 19ஆம் தேதி நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி சரக DIG வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கின் விசாரணையில் கடந்த டிசம்பர் 30 மற்றும் ஜனவரி 7 ஆகிய தேதிகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகி DIG வருண்குமார் தமது தரப்பு வாதத்தை முன்வைத்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் வழக்கு நீதிபதி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பிப்ரவரி 19ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார்.
புழல் சிறைக்குள் கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட விவகாரத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சிறைகளுக்குள் தடை செய்யப்பட்ட கஞ்சா, செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்பது குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க தமிழக சிறைத்துறைக்கும் டிஜிபிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதில் உளவு பிரிவு, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு மாதம் ஒருமுறை சிறைக்குள் திடீர் சோதனைகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்தது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவினை வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வேங்கைவயல் கிராமத்தில் கடந்த 2022இல் குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுக்கள் பட்டியலிடப்படாததால் தலைமை நீதிபதி முன்பு முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்குகளை வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்தனர். இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தரப்பட்ட புகாரில் தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலைய காவலர் சைலேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊத்துமலை காவல் நிலையத்தில் சைலேஷ் பணியாற்றிய போது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புளியங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நாகர்கோயில் பகுதியில் இருந்த சைலேஷை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினர் லஞ்சம் வாங்குவதாக சமீபத்தில் சைலேஷ் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சமரசம் செய்து வைக்க லஞ்சம் கேட்ட வழக்கில் பெண் உதவி ஆய்வாளருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013இல் தொழிலில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் அழகேசன் என்பவர் செல்வராஜ் என்பவரை வீடு புகுந்து மிரட்டியுள்ளார். இதுகுறித்து செல்வராஜ் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். தொடர்ந்து பிரச்சனையில் சமரசம் செய்து வைக்க அப்போதைய உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறி செல்வராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய சிறப்பு நீதிமன்றம் கலைச்செல்விக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவி அருகே தற்காலிக கடைகளை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட எஸ்பி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றால பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய வசதிகளை செய்து தரக்கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த பொதுநல வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றால அருவி மற்றும் கோயில் பகுதிகளில் தற்காலிகமாக நடமாடும் கடைகள் அதிகரித்து வருவதாகவும் இவற்றை தடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனிடையே குற்றால அருவி மற்றும் கோயில் அருகே நடமாடும் கடைகள் அமைப்போர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்படி எடுக்கப்படும் நடவடிக்கை தடுப்பதற்காக திட்டம் குறித்தும் மாவட்ட எஸ்பி பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிறை கைதிகளின் ஊதியத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிடித்தம் செய்யப்படும் இழப்பீட்டு நிதி குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்கீடு கோரி தீபாலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்க சிறையில் பணிபுரியும் கைதிகளின் ஊதியத்திலிருந்து 20% பிடித்தம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைத்து தணிக்கை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அய்யனூர் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் 3 பேரிடம் 20 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்டு தொந்தரவு செய்து அடித்து துன்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மன உளைச்சலில் இருந்த செல்வகுமார் குடும்பத்தினருக்கு வீடியோ அனுப்பிவிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து செல்வகுமாரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே தற்கொலைக்கு காரணமான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியதையடுத்து உறவினர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 2 பேர் அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மங்களூரு வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் நேற்று கைது செய்தனர். மேலும் கைதானவர்களிடமிருந்து 3 நாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள், 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் 2 பேரையும் மங்களூர் தனிப்படை போலீசார் அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் மருத்துவ பரிசோதனை முடிந்து மங்களூரு அழைத்துச் சென்றனர்.